புஷ் 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 சேனலை உங்களை அன்போடு வெல்கம் பண்ணுறது இந்த வீடியோ பார்க்க சொல்லி. எம்ஜிஆரோட ஹெல்பிங் டெண்டன்சி, ஹெல்பிங் நேச்சர் எல்லாருக்கும் தெரியுமா? சில பேருக்கு தான் தெரியுமா? பட் எல்லாரும் கேள்விப்பட்டோம். எம்ஜிஆர் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவார், கேட்குறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், கேட்காதவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவார். அவருக்கு இவர் பாவம் கஷ்டத்தில் இருக்கார் அப்படின்னு தெரிய வந்ததுன்னா மக்கள் திலகத்துக்கு அவ்வளோதான். உடனே அதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் ஆக்ஷன் எல்லாம் அவர் எடுப்பார். சப்ஸ்கிரைப் புஷ் சேனல், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் புஷ் சேனல். இதில் வெட்ரன் ஆக்டர் வி.கே. ராமசாமி அவர் லைஃப்பில் பர்சனலாக நடந்தது சொல்கிறாரு. நீங்களே கேளுங்களேன். ரிலேட்டட் டு வி.கே. ராமசாமி அண்ட் பாரத ரத்னா எம்ஜிஆர் சார். ப்ளீஸ் லிசன். புரட்சி தலைவர் கேட்டார், நீங்கள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான படத்துகளில் நடிச்சிட்டீங்க, 10-15 படமும் தயாரிச்சிட்டீங்க. இப்படி இருந்தும் நீங்கள் கடனாக இருக்கிறதா ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்களே, அது உண்மையானாரு. அது ஆமாங்க, வாஸ்தவம் தான். சப்ஸ்கிரைப் புஷ். என்ன காரணம்? அது காரணம் இந்த நிர்வாக கோளாறு தாங்க. நான் கவனிக்கிறதில்ல, நான் நடிக்கிறதுக்கு போயிடுவேன், இப்படியே போயிடுச்சுங்க அது அப்படின்னு சொன்னேன். அப்போ ஒன்று செய்யுங்க, என்னை வச்சு ஒரு படம் எடுத்து அந்த கடன் எல்லாம் அடைச்சிட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருங்கடா அப்படின்னு சப்ஸ்கிரைப் புஷ் 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 சொன்னார். எனக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. ஏன்னா இவரை நடிக்க வைக்கிறதுக்கு எத்தனையோ ப்ரொடியூசர்கள் கால் ஷீட்டுக்காக அலையும் போது நமக்கு அண்ணன் இப்படி ஒரு சமாச்சாரத்தை சொல்லியிருக்காரு. நம்ம ஏற்கனவே எம்ஜிஆர் கோளாறுனால தான் இவன் நஷ்டம். இவர் சொல்லிட்டாரு, இதை நிறைவேற்றணுமே இப்படிங்கிற எண்ணம் எனக்கு ரொம்ப நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன்னே அப்படின்னு. யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது இதில்? புரட்சி தலைவர் விட்டு இருக்க மாட்டார். உங்களை யோசிக்கிறதுக்கு அவர் விடுவாரா என்ன? ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டாருன்னா தலைவர், அதுக்கப்புறம் அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார். உங்கள் பேச்சு அங்கேருந்து கேட்க போகிறாரு. கேளுங்க. என்ன யோசிக்கிறீங்க? நிர்வாகங்கள்லாம் எனக்கு சரியா இல்லை. நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம், நீங்கள் பத்திரிகையில் ஒரு விளம்பரம் மாத்திரம் கொடுங்க, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் தானாக நடக்கும், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரிங்கண்ணா, அது எப்படி செய்யலாம்? புரட்சி தலைவர் கேட்டார். அவ்வளோதாங்க. நல்ல மனிதங்க, நல்ல உள்ளம் இருக்கிறவங்கெல்லாம் அப்படி தாங்க, கேட்காம செய்வாங்க. ஆனால் நான் இந்த வியூவர்ஸு வேண்டிகோளெல்லாம் 1000 டைம்ஸ் கேட்டுன்னே இருக்கேன். பணிவோடு கேட்குறேன், வித் ஆல் த ஹம்பிள்னஸ், சின்சியாரிட்டி. இந்த புஷ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டுன்னு இருக்கிறேன். ஆனால் பண்ண மாட்டேன்றாங்க. என்னவோ தெரியல, அது என்ன கஷ்டம் அவங்களுக்கு தெரியல. அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்குது? ப்ரெஸ் பண்ணுறதுல ஏதாவது காசு போகுமா? இல்லைன்னா ஹெல்த் கெட்டு போயிடுமா? இல்லைன்னா யாராவது அடிப்பாங்களா? ஒன்றும் இல்லை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அடிங்க சார். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் புஷ். ஓகே, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் and families. God bless you all. Good night.